பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் எம்எஸ் கார்த்திக். நான் வந்துட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் வசிச்சுட்டு வரேன். நான் வந்துட்டு மாவட்ட இளைஞரணி செயலாளராக அதிமுகவில் இது வரைக்கும் வந்துட்டு 2 ஆண்டு காலமாக நான் பணி வகிச்சுட்டு வரேன். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு தாவேக்கால இளைஞர்கள் வந்துட்டு சேர்ந்துருக்கோம். என்ன காரணம் இப்போ இளைஞர்கள் வந்துட்டு தாவேக்காவிற்கு வரணுன்றதுக்கு சொன்னால், எங்களுடைய தலைமை சரியில்லை. அது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். எல்லாருமே வந்துட்டு ஒரே போல நினைச்ச போது இன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த 1 மாத ஆட்சியே சாட்சின்ற போது அந்த பாணியில, அதாவது எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களுடைய பாணியில எங்க அரசியல் நடக்குதோ அந்த இடத்துலதான் அதிமுகவில் இருக்கிறவங்க வாழ்வாங்க. அதே போல எடப்பாடியார் என்ற ஒரு தனி மனிதருக்காக இன்றைக்கு அரசியல் நடக்கிறதோ செயல்படுவதோ கிடையாது. இங்க ஏன் வரீங்க, எல்லாம் அதிமுக நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க, எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி தாவேக நண்பர்கள் எல்லாருமே இது பண்ணிக்கிறாங்க. எங்க வந்துட்டு புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆட்சி நடக்குதோ அங்கதான் அதிமுகல வந்துட்டு தொண்டர்களா வந்துட்டு யாரு வந்துட்டு புரட்சி தலைவர்களுடைய தொண்டர்களா இருக்கிறாங்களோ அவங்களும் வழி நடப்பாங்க. அதே போல இன்று வந்துட்டு சரி ஓகே, அப்போ இன்னைக்கு இருக்கிற சிஎம் அவர்களை பத்தி பேசணும்னு சொன்னா, திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த வந்த 1 மாத காலத்திலேயே சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை கொடுக்கிறாரு. அதே போல 717க்கு மேல டாஸ்மார்க்குகளை மூடி இருக்கிறாரு. இதெல்லாம் காணும்போது உண்மையாலே வந்துட்டு ஒருவருக்கு வந்துட்டு சினிமாவை விட்டுட்டு வரேன் இதெல்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு வேடிக்கையா இருக்கும். இவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, உண்மையில சொல்றேன், இந்த 1 மாத ஆட்சியே சாட்சின்றது போல 1 மாதத்துல ஒருத்தர் இவ்வளவு செய்ய முடியும்னு சொன்னா, ஒரு ஆளால முடியும்னு சொன்னா இந்த எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால மட்டுமே முடியும். அதே போல அவருக்கு பக்கபலமாக இருக்கும் எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ரொம்ப எளிமையான மனிதரா இருக்கிறாரு. இதே போல ஒரு பொதுச் செயலாளரை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அதிமுகவிலையும் ஒருத்தர் இருக்கிறாரு. எவ்வாறு சொன்னா, எந்த ஒரு தலைமை கழக நிர்வாகிகளுடைய பேச்சையும் கேட்காமல், அதே போல மூத்த விசுவாசிகளும் அம்மாவுடைய விசுவாசிகளை கூட வந்துட்டு மட்டம் தட்டி பேசி யார் சொல்வதையும் கேட்காத போது, அதே போல என்றைக்கு அம்மா வந்துட்டு ஒருவரை தீய சக்தி என்று கூறி இன்னொருத்தரை எதிர்த்து வந்தாங்களோ அவங்க கூடயே கூட்டணி அமைக்கிறத என்றைக்குமே ஒரு அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல என்றைக்குமே நீங்க வந்துட்டு கேட்கலாம், ஏன் அதுக்கு நீங்க தாவேக்கா தான் வரணுமா சொன்னா, பல கட்சிகளுக்கு கொள்கை உள்ள கட்சிகள் இருக்கே, நீங்க அங்கெல்லாம் போகலாமான்னு சொல்லி கேட்டா, தாவேக்காவில் இருக்கிற கொள்கைகள் பார்க்கும்போது பெண்களுடைய பிரச்சனைகளை உண்மையா எடுத்து செய்யறதுலையும், திரு அம்பேத்கர் அவர்களுடைய வழியை பின்பற்றுறதுலையும் பல ரீதியாக அவங்க எல்லா ஒரு கொள்கைகளும் எல்லா தமிழக மக்களுக்குமே வந்துட்டு உதவி படுற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இன்றைக்கு பார்த்தா, ஏன் நீங்க அப்போ திமுக போகக்கூடாதா, மிச்ச கட்சி போகக்கூடாதா சொன்னா, மிச்ச கட்சியில பாத்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு அதிமுக காரன் வந்துட்டு திமுகவிற்கு போகணும்ன்ற அவசியமே கிடையாது, போகவும் மாட்டான். பெண்களுக்கு நடந்த இழிவுகளுக்கும் எல்லா துயர சம்பவங்களுக்கும் இன்றைய வரைக்கும் இந்த இளைஞர்களுக்கு எல்லாமே தெரியுது. இங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற எல்லா தமிழக மக்களுக்குமே லிட்ரஸி ரேட் அதிகமாயிடுச்சு சொன்னதுக்கு இதுவே ஒரு காரணம். இன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றம் சும்மா வந்துட்டு யாரோ ஒருத்தங்க சேரல, வேற ஏதோ ஒரு கட்சியில சேரலாம்னு சொன்னா, இவர்களுடைய கொள்கைகளை நோக்கி மட்டுமே நாங்க வந்துட்டு சேர்றோம். ஸோ அதன் அடிப்படையில அதே போல நான் இன்னைய வரைக்கும் நான் வந்துட்டு சிலம்பம்ல 2 முறை இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆடி இருக்கேன். அதே போல கும்ஃபூல வந்துட்டு ப்ரௌன் டு பெல்ட் அடிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்கூல்ல நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்துட்டு கண்டிப்பா தேவைன்னு சொல்லி நாங்களாம் எதிர்பார்த்திருக்கோம். நான் அதே போல வில்லிவாக்கம் தொகுதியில வந்துட்டு வசிக்கிறேன். என்னுடைய அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்கிறாரு. எப்படி சொல்லணும்னா, இப்படி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன்னு தெரியல. 1 மாத காலத்திலேயே எல்லா ஒலிம்பிக் அத்லீட்ஸையும் பாக்குறாரு, எல்லா தமிழக இதுலயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு அமைச்சர் எவ்வளவு தூரம் வந்துட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வந்துட்டு அவரு எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. பொதுப்பணித்துறையும் அருமையா நடத்துறாரு. நேற்று எங்க வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்திருந்தாரு. எல்லா ரோடு இது எல்லா மக்கள் பிரச்சனையும் தானாகவே கேள்வி எழுப்பி தானாகவே வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லி அவர் பேசின விதம் இருக்கே, அந்த போல இருக்கும். அதனால நாங்க இப்போ வந்துட்டு தாவேக்காவில் சேர்றோம்னு சொன்னா, கண்டிப்பா தலைவர் அவர்களின் பாணியில எந்த அரசியல் நடக்குதோ அதே பாணியில தான் நாங்களும் இருப்போம். திரு விஜய் அவர்கள் மேலேயும் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மதிப்பு மரியாதை உண்டு. எங்களுக்கு முதலமைச்சரா வந்ததுக்கு நாங்க கண்டிப்பா வந்துட்டு பெருமைப்படுகிறோம்.
வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அதே போல எங்கள் சரித்திர நாயகன் அண்ணன் விஎஸ் பாபு அவர்கள் இருக்கிறாரு. ஸ்டாலினையே வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒவ்வொரு அவலத்துக்கும் கண் துடைக்கிற விதமா அவர் வெற்றியை இந்த முடிசூடாம எங்களை அண்ணன் தளபதி அவர்களுக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு அவர் காலில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரு. இதை பெருமையா நான் நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே பக்கபலமா இருக்கிறாங்க. இளைஞர்கள் we are young and we choose our leader also young.